என்னோடய பேர் சரண்குமார். நான் இங்கே பரமக்குடி. நான் 2022 ஃபஸ்ட்டு பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பேங்கிங்னா என்னன்னு தெரியல. எப்படின்னா பேங்கிங் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சிச்சே தவிர சிலபஸ் எதுவும் தெரியலை. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு 2 மாதத்தில் தெரிஞ்சிச்சு நமக்கும் இந்த ஃபீல்டுக்கும் செட் ஆகாது போல். ஏன்னா ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணேன். அந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 40 மார்க் தான் வந்துருந்துச்சு 100க்கே. அப்போது தான் தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து இந்த ஃபீல்ட் செட் ஆகாது போல் அப்படின்னு. அதோட நான் ஒரு 2 எங்கள் கூட உள்ள பசங்கிட்ட கேட்டேன், அண்ணாட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருப்பா, அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவெடு, வருதோ வரலையோ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆனால் அதோட ஒரு அண்ணா இருந்தாங்க, முத்துக்குமார் அண்ணான்னு. அந்த அண்ணா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கிட்ட அந்த அண்ணா சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு 2023 வரை. அந்த அண்ணா மட்டும் சொல்லி கொடுத்ததுனால நான் அடுத்த வருஷம் இதே சுரேஷ் அகாடமியில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கற்றுக்க முடிஞ்சிச்சு என்னால். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து பாஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தனியாக இருந்தே படிக்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது பேங்கிங் சைடு பார்த்திங்கன்னா பேங்கிங்கோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஒரு எக்ஸாமுக்கே வந்து 1000க்கு மேலே பே பண்ணணும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. வீட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா அடிக்கடி வெளியே வேலைக்கு போயிட்டே இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, ரேஷ்மா அக்கான்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இங்கே ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க இந்த இன்ஸ்டியூட்லேயே. அவங்க ஒரு பண்ணது என்னென்னா மாதம் ஒரு இயரிங் எக்ஸாம் ஃபீஸு ட்ராவல் பண்ண எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை இன்னொன்று அவங்களும் தனியாக எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க அமௌண்ட் கொடுத்து. அப்புறம் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வேறு ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகிடுச்சு. ஐடிபிஐ பேங்க்குன்னு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கில் கிடச்சி நான் ஹைதராபாத்தில் வேலை பார்த்தேன். ஒரு 11 மாதம் வேலை பார்த்துருப்பேன். அப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஹிந்தியும் தெலுங்கும் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், நம்மளால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, புரிஞ்சுக்கிட்டு வேறு எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம்னு வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன் ஒரு வருஷம். அப்போ என்னாச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. அதோட நான் அங்கே இருந்துட்டு தான் படித்தேன். டெய்லி ஒரு 9 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர. அதுக்கப்புறம் தான் படிக்கவே முடியும். ஒரு வேலைக்கு போனால் நம்ம இப்போ நீங்கள் இங்கே படிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வேலைக்கு போயிட்டு படித்தாதான் உண்மையான நம்ம எவ்வளோ நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு ஃப்ரீ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கூட இருக்காது. நீங்கள் அப்போ ஒரு வேலைக்கு போகும்போது தான் அதோட அருமை தெரியும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இந்த 5 மணி நேரத்தில் என்ன படிக்க முடியும்? ஆனால் அந்த 5 மணி நேரத்தில் படித்தா மட்டும்தான் நம்ம அடுத்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். அதனால் அப்படி நினச்சி மட்டும்தான் படித்தேன், வேறு எதுவும் இல்லை. வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் சைடு அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் படிங்க, நல்லா படித்து ஒரு வேலைக்கு போங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. மற்றபடி யார்கிட்டையும் கேட்க மட்டும் தயக்கப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அன்றைக்கி அந்த அண்ணனும் அவங்க யாரோட்டையுமே நான் கேட்கலைன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. நீங்கள் கூட உள்ளவங்ககிட்ட என்றைக்குமே தயக்கப்படாமல் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டு பழகுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.